பாவ் பாஜி ஒரு நார்த் இந்தியன் டிஷ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். வெண்ணெய் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. கேப்சிகன் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, பாவ் பாஜி மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், கேரட் வேக வச்சு 1 எடுத்திருக்கேன், தக்காளி 2, வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வெண்ணெயும் 1 ஸ்பூன் அதில் போட்டு நம்ம காய வைக்கிறோம். நெய் அளவுக்கு ரொம்ப உருக்கிடாமல் வெண்ணெய் உருகிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் 2த்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் குறையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பை முன்னாடியே வெங்காயம் வதங்கும் போதே நீங்க போட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். இதோட தக்காளி, கேப்சிகன் 2த்தையும் ஆட் பண்ணி வதக்குறோம். கேரட், உருளைக்கிழங்கு வேக வச்சது, நல்லா கிளறும் போதே நல்லா மசிச்சு வேக விட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் நல்லாவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி மசாலாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், இதோட அந்த லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பிழிஞ்சு அந்த லெமன் ஆற மூடி லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிய அளவுக்கு வதக்கிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் விட்டுட்டு நல்லா வதக்குங்க. சைடில் தோசை
கல் இல்லை சப்பாத்தி கல்லுலேயும் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணுறேன். நல்லா இது மாதிரி ஃபுல்லாக மசிஞ்சு இந்த பதத்துக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கலராக இருக்குன்னா இன்னும் நீங்கள் கூட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் இப்போ கெட்டியாக பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பண்ணு இதுவாக எடுத்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் சாப்ட் ஆனியன்ஸை தூவி விட்டுட்டு மேலே கொஞ்சம் பட்டரையும் போட்டு இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸு கூட ஸ்கூலுக்கு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இல்லை ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடணும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.